தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். ஜனவரி 1, 2, 2026 தேதிகளுக்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை உங்களுடைய தேர்வு பார்வையிலிருந்து சுருக்கமா அலச போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, இன்னைக்கு நாம எதெல்லாம் பத்தி பார்க்க போறோம்னா, முதல்ல நம்ம தமிழ்நாடு செய்திகள், அதுக்கப்புறமா தேசிய பாதுகாப்பு மற்றும் நிர்வாகம், பொருளாதாரம் மற்றும் சமூக அறிக்கை, அப்புறம் அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல்னு போய் கடைசியா உலகளாவிய நிகழ்வுகளோட முடிக்கலாம். இந்த வரிசையில போனா உங்களுக்கு ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, நம்ம முதல் பகுதி தமிழ்நாடு செய்திகள். நம்ம மாநிலத்துல நடந்த 2 முக்கியமான நிகழ்வுகள் பத்தியும் அது தேர்வு நோக்குல ஏன் முக்கியம் அப்படின்றதையும் இப்ப பார்க்கலாம். 2026 வருஷத்தோட முதல் ஜல்லிக்கட்டு புதுக்கோட்டை தச்சன்குறிச்சி கிராமத்துல ரொம்பவே கோலாகலமா ஆரம்பிச்சிருக்கு. நம்மளோட பாரம்பரிய வீர விளையாட்டான இதுல இந்த முறை ரொம்பவே விரிவான பாதுகாப்பு மற்றும் சுகாதார நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்கங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஜல்லிக்கட்டோட பழைய பேரு, அதாவது சங்க கால பேரு ஏறு தழுவுதல், இதுக்கான இலக்கிய ஆதானம் கலித்தொகையில இருக்கு. இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 2014 தடை செய்யப்பட்டு அப்புறம் 2017 தமிழ்நாடு திருத்தச் சட்டம் மூலமா மறுபடியும் சட்டப்பூர்வமாக்கப்பட்டது. இப்போ இது ரொம்ப கடுமையான விதிகளுக்கு கீழே தான் நடக்கப்படுது. இந்த பாயிண்ட்ஸை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டுல இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, பிரம்மஞான சபையோட 150வது சர்வதேச மாநாடு. இது எங்க நடக்குதுன்னா, நம்ம சென்னையில இருக்கிற ரொம்பவே வரலாற்று புகழ் பெற்ற அடையார் வளாகத்துல நடக்குது. இது ஒரு முக்கியமான கலாச்சார நிகழ்வா பார்க்கப்படுது. அடுத்ததா நம்ம தேசிய பாதுகாப்பு மற்றும் நிர்வாகம் பகுதிக்கு போகலாம். இதுல பாதுகாப்பு மற்றும் ஆட்சியல் துறைகள்ல நடந்த முக்கியமான முன்னேற்றங்கள் என்னன்னு பார்க்கலாம். நம்ம நாட்டோட பாதுகாப்பு திறனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுதான் DRDOவோட பிரளை ஏவுகணை சோதனை. இது முழுக்க முழுக்க உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஒரு சாலிட் ஃபியூல் குவாசி பலிஸ்டிக் மிசைல். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ரொம்ப துல்லியமா தாக்கும். அது மட்டும் இல்லாம ஒரே லான்ச்சர்ல இருந்து அடுத்தடுப்பு ஏவ முடியும். சோ இதனால நம்ம ஆயுத படைகள்ல இதை சீக்கிரமே சேர்க்க போறாங்கன்னு தெரியுது. அடுத்து நிர்வாகம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் பிராகாத்தி. இதோட 50வது கூட்டத்துக்கு பிரதமர் தலைமை தாங்கியிருக்காரு. பிராகாத்திங்கிறது சுருக்கமா சொன்னா, அரசாங்கத்தோட திட்டங்களை வேகமா செயல்படுத்துறதுக்காக பிரதமர் நேரடியா கண்காணிக்கிற ஒரு அமைப்பு. இது எப்படி வேலை செய்யுதுங்கிறது தான் இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம். அப்போ இந்த பிராகதி எப்படி இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா வேலை செய்யுது? அதுக்கு காரணம் அதோட 3 அடுக்கு அமைப்பு தான். முதல்ல பெரிய பெரிய திட்டங்களையெல்லாம் ரியல் டைம்ல, அதாவது அப்பப்போ என்ன நடக்குதுன்னு கண்காணிக்கிறாங்க. ரெண்டாவதா, இது பிரதமர் ஆபீஸ், மத்திய அரசு செயலாளர்கள், மாநில தலைமைச் செயலாளர்கள், இவங்க 3 பேரையும் ஒரே இடத்துல இணைக்குது. இதனால ஏதாவது பிரச்சனைன்னா உடனடியா பேசி தீர்த்து திட்டங்களை சீக்கிரமா முடிக்க முடியுது. கிட்டத்தட்ட 94% பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். பாருங்க, 92%. 2025ல நம்ம தேசிய புலனாய்வு முகமை, அதாவது NIA அடைஞ்ச தண்டனை விகிதம் இது. அதாவது அவங்க எடுத்த கேஸ்கள்ல 192 கேஸ்கள்ல குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க. இது பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கையில அவங்க எவ்வளவு திறமையா செயல்படுறாங்கன்னு காட்டுது. சரி, அடுத்ததா பொருளாதாரம் மற்றும் சமூகம் சார்ந்த ஒரு முக்கியமான அறிக்கையை பத்தி பார்க்கலாம். தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்ட இந்த அறிக்கை நம்ம விவசாயத்துறையில இருக்கிற சில ஆழமான பிரச்சனைகளை வெளிச்சம் போட்டு காட்டுது. 3.9 லட்சத்துக்கும் அதிகமான தற்கொலைகள். இது இந்தியால விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் மத்தியில பதிவு செய்யப்பட்ட மொத்த தற்கொலைகளோட எண்ணிக்கை. NCRBயோட இந்த லேட்டஸ்ட் டேட்டா நம்ம விவசாய துறையில எவ்வளவு பெரிய நெருக்கடி இருக்குங்கிறத காட்டுது. இந்த தற்கொலைகள்ல 70%க்கும் மேல வெறும் 5 மாநிலங்கள்ல தான் நடந்திருக்கு. அதுலயும் குறிப்பா மகாராஷ்டிரா முதலிடத்திலையும் கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் அடுத்தடுத்த இடங்கள்லயும் இருக்கு. இது ஒரு சில பகுதிகள்ல பிரச்சனை எவ்வளோ தீவிரமா இருக்குன்னு காட்டுது. இப்ப தேர்வு நோக்குல இது ரொம்ப முக்கியம். இந்த நிலைமைக்கு முக்கிய காரணங்கள் என்னன்னு கேட்டா, கடன் சுமை, அப்புறம் காலநிலை மாற்றம், அதாவது ஒழுங்கா மழை பெய்யாதது, வறட்சி, இடுபொருள் செலவு அதிகமாகிறது, இதெல்லாம் சொல்லலாம். இதுக்கு அரசாங்கம் என்ன தீர்வு வச்சிருக்குன்னா, PM ஃபசில் பீமா யோஜனா மாதிரி பயிர் காப்பீட்டு திட்டங்கள், PM கிசான் மாதிரி நேரடி பண உதவி, கிசான் கிரெடிட் கார்டு மூலமா கடன் உதவி, இப்படி காரணங்களையும் அதற்கான அரசு திட்டங்களையும் நீங்க தொடர்பு படுத்தி படிச்சுக்கணும். அடுத்ததா அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் செய்திகள். டெக்னாலஜிக்கு ஒரு புது கட்டமைப்பு, அப்புறம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சம்பந்தமா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவு. இந்த 2 விஷயங்களையும் நாம இப்ப பார்க்கலாம். இந்தியாவுல ஒரு புது டெக்னாலஜியோட முதிர்ச்சியை நாம எப்படி அளவிடுறோம்? ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுல அதிக கவனம் செலுத்துற நம்மள மாதிரி ஒரு நாட்டுக்கு இது ரொம்பவே ஒரு அடிப்படையான கேள்வி.
இந்த கேள்விக்கு அரசாங்கத்தோட பதில்தான் NTRAF, அதாவது தேசிய தொழில்நுட்ப தயார்நிலை மதிப்பீட்டு கட்டமைப்பு. இது என்ன பண்ணுதுன்னா, ஒரு தொழில்நுட்பம் அதோட ஆரம்பகட்ட ஆய்விலிருந்து முழுசா வணிக பயன்பாட்டுக்கு வர்ற வரைக்கும் அதோட முதிர்ச்சிய 9 வெவ்வேறு நிலைகள்ல மதிப்பிடுது. இதனால R&Dக்கு எங்க நிதி ஒதுக்கலாம், எந்த கண்டுபிடிப்பாளருக்கு ஆதரவு கொடுக்கலான்னு தெளிவா ஒரு முடிவெடுக்க முடியுது. இது நிஜமாவே ஒரு உலக சாதனைன்னே சொல்லலாம். பெரு நாட்டுல அமேசான் காடுகள்ல வாழ்ற கொட்டாத தேனீக்களுக்கு சட்டப்பூர்வமான உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கு. இந்த தேனீக்கள் தான் அமேசான்ல 80% அதிகமான தாவரங்களுக்கு மகரந்த சேர்க்க செய்யுது. இனிமே இந்த தேனீக்கள் மாசற்ற சூழல்ல வாழவும் செழிக்கவும் சட்டப்படி உரிமை இருக்கு. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. சரி, கடைசியா நாம உலகளாவிய மற்றும் வரலாற்று சூழல் பகுதிக்கு வந்தாச்சு. இதுல சர்வதேச உறவுகள் பத்தியும் ஒரு முக்கியமான தொல்பொருள் கண்டுபிடிப்பு பத்தியும் பார்க்கலாம். தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில அவங்களோட எல்லைப் பகுதியில பல வாரங்களா நடந்துட்டு இருந்த சண்டை இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. 2 நாடுகளும் போர் நிறுத்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த எல்லை பிரச்சனைக்கு ரொம்ப பெரிய வரலாறு இருக்கு. இந்த எல்லை பிரச்சனையோட வரலாறு ரொம்பவே முக்கியமானது. பாருங்க, 1907ல பிரெஞ்சு காலனி கால வரைபடத்துல பிரியா விஹார் கோயில கம்போடியா பகுதியில காட்டுறாங்க. அப்புறம் 1962ல சர்வதேச நீதிமன்றம் அந்த கோயில் கம்போடியாவுக்கு தான் சொந்தம்னு தீர்ப்பளிக்குது. 2013லயும் அதே தீர்ப்பை உறுதி செய்து. ஆனாலும் அந்த கோயிலை சுத்தியுள்ள பகுதிகள் சம்பந்தமா பதற்றம் குறையாததால இப்போ 2026ல ஒரு புதிய போர் நிறுத்த ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இப்போ ஒரு முக்கியமான தொல்பொருள் கண்டுபிடிப்பு. காஷ்மீர்ல பாரமுல்லா பகுதியில சுமார் 2000 வருஷம் பழமையான குஷானர் காலத்தைச் சேர்ந்த ஒரு பௌத்த தலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுல ஸ்தூபிகளும் மடாலயங்களும் இருக்கு. இது அந்த காலத்துல பழங்கால வர்த்தக பாதையில காஷ்மீர் எவ்வளவு பெரிய பௌத்த மையமா இருந்துச்சுங்கிறதுக்கு ஒரு பெரிய சாட்சியா இருக்கு. சரி, நாம இவ்ளோ நேரம் பார்த்ததோட முக்கிய குறிப்புகளை ஒரு தடவை வேகமா பாத்துரலாம். உங்க தேர்வு தயாரிப்புக்கு இது ரொம்ப உதவும். 1. ஜல்லிக்கட்டு. இது 2017 தமிழ்நாடு திருத்தச் சட்டத்தால பாதுகாக்கப்பட்டிருக்கு. 2. பிராகதி. இது திட்டங்களை கண்காணிக்கிற ஒரு முத்தரப்பு அமைப்பு. 3. NTRAF. டெக்னாலஜியோட முதிர்ச்சியை அளவிடுற 9 நிலை கட்டமைப்பு. 4. விவசாயிகள் தற்கொலை. மகாராஷ்டிரா முதலிடத்துல இருக்கு. 5. தாய்லாந்து கம்போடியா பிரச்சனை பிரியா விஹார் கோயில மையமா வச்சு நடக்குது. உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்நுட்பமா இருக்கட்டும், சர்வதேச ஒப்பந்தங்களா இருக்கட்டும், இப்ப நாம பார்த்த இந்த நிகழ்வுகள்ல எது இந்தியாவோட எதிர்காலத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த பகுதியை நாம முடிச்சுக்கலாம். தொடர்ந்து படிங்க. அடுத்த பகுதியில சந்திப்போம். நன்றி. வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, வாங்க நம்ம முதல் கேள்விக்குள்ள போலாம். நம்ம முதல் கேள்வியே நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியம் கலாச்சாரம் சம்பந்தப்பட்டதுதான். நீங்க இப்ப பாக்குற இந்த படம் ஜல்லிக்கட்டு. இது வெறும் விளையாட்டு இல்ல, நம்ம வீரத்தோட ஒரு அடையாளம். கேள்வி இதான், சங்ககால இலக்கியங்கள்ல ஜல்லிக்கட்டுக்கு என்ன பெயர் இருந்துச்சு? ஆப்ஷன்ஸ் பாருங்க. A. தச்சங்குறிச்சி. B. பொங்கல். C. ஏறு தழுவுதல். D. வாடிவாசல். யோசிச்சு பதில் சொல்லுங்க. சரியான பதில் ஆப்ஷன் C. ஏறு தழுவுதல். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த பேருக்கே 2000 வருஷத்துக்கு மேல வரலாறு இருக்கு. சங்க இலக்கியமான கலித்தொகையில கூட இத பத்தின குறிப்புகள் இருக்கு. ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா தகவல், 2026க்கான முதல் ஜல்லிக்கட்டு தச்சங்குறிச்சியில தான் நடக்க போகுது. அடுத்த கேள்வி நம்ம பாதுகாப்பு தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்டது. DRDO சமீபத்துல டெஸ்ட் பண்ண பிரளய் ஏவுகணை எந்த வகைன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன்ஸ் என்னன்னா, வானிலிருந்து வானில் பாயும் ஏவுகணை, பீரங்கி எதிர்ப்பு வழிகாட்டி ஏவுகணை, பயண ஏவுகணை, இல்லனா திதா எரிபொருள் பகுதி பாலிஸ்டிக் ஏவுகணை. சரியான பதில் ஆப்ஷன் டி, திட எரிபொருள் பகுதி பாலிஸ்டிக் ஏவுகணை. இதுல பெருமையான விஷயம் என்னன்னா, பிரளய் ஏவுகணை முழுக்க முழுக்க நம்ம நாட்டிலே தயாரிக்கப்பட்டது. அதோட ரொம்ப துல்லியமா இலக்கை தாக்குறதுலயும் ஒரே நேரத்துல பல ஏவுகணைகளை ஏவுற திறனும் இதுக்கு இருக்கு. இது நம்ம பாதுகாப்புக்கு ஒரு பெரிய பலம். அடுத்த கேள்விக்கு போலாம். இது அரசாங்கத்தோட ஒரு முக்கியமான திட்டம் பத்தினது. 2015ல கொண்டு வந்த பிரகதி திட்டத்துல G அப்படிங்கிற எழுத்து எதை குறிக்குது? கிரீவன்ஸ், கவர்னன்ஸ், கவர்மெண்ட் இல்ல கிரீன்ஃபீல்டா? சரியான பதில் கவர்னன்ஸ், அதாவது ஆளுமை. பிரகதியோட முழு விரிவாக்கம் ப்ரோஆக்டிவ் கவர்னன்ஸ் அண்ட் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன். தமிழ்ல சொல்லணும்னா முன்முனைப்போட செயல்படுற ஆளுமை மற்றும் சரியான நேரத்துல செயல்படுத்துதல்.
இந்த தளம் மூலமா நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை கண்காணிக்கிறாங்க, பொதுமக்களோட குறைகளையும் தீர்க்கறாங்க. இப்போ ஒரு நம்பர் கேம். 2025ல நம்ம தேசிய புலனாய்வு முகமை, அதாவது NIA, குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தந்த விகிதம் எவ்வளவு? ஆப்ஷன்ஸ் 65%, 78%, 85%, இல்ல 92%. சரியான விடை நீங்க நினைச்சதை விட அதிகமா இருக்கலாம். 92%. ஆமா, 92%. இது ஒரு மிகப்பெரிய சாதனை. உங்களுக்கு தெரியும், 26/11 மும்பை தாக்குதலுக்கு அப்புறம்னா NIAவே உருவாக்குனாங்க. இது இந்தியாவோட முக்கியமான தீவிரவாத எதிர்ப்பு அமைப்பு. 2025ல 26/11 குற்றவாளி தஹுவூர் ராணாவை இந்தியாவுக்கு கொண்டு வந்ததும் இவங்களோட ஒரு பெரிய வெற்றி. அடுத்தது ஒரு ரொம்பவே வித்தியாசமான கேள்வி. உலகத்திலேயே முதல் முறையா சட்டப்பூர்வமான உரிமைகள் கொடுக்கப்பட்ட ஒரு பூச்சி இனம் எது? மோனாக் பட்டாம்பூச்சிகளா, ஐரோப்பிய தேனீக்களா, அமேசான்ல இருக்க கொட்டாத தேனீக்களா, இல்ல பட்டுப்பூச்சிகளா? சரியான பதில் அமேசோனிய கொட்டாத தேனீக்கள். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க விஷயம். ஏன்னா இந்த தேனீக்கள் தான் அமேசான் காடுகளோட பல்லுயிர் பெருக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அதுங்களுக்கு வாழறதுக்கும் நல்ல சூழல்ல இருக்கிறதுக்கும் சட்டப்பூர்வமான உரிமை இருக்கு. அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கும் அதுக்கு தயாராகிறவங்களுக்கும் இது ஒரு முக்கியமான கேள்வி. 8வது மத்திய ஊதிய குழுவோட தலைவரா யார நியமிச்சிருக்காங்க? பிரதமர், நிதி அமைச்சர், நீதிபதி விக்ரம்நாத், இல்ல நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய்? சரியான விடை நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய். இந்த கமிஷன் கொடுக்க போற பரிந்துரைகள் 50 லட்சத்துக்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் 65 லட்சம் ஓய்வூதியதாரர்களோட சம்பளத்தை மாத்தி அமைக்கும். இது ஜான்வரி 1, 2026 அமலுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து அறிவியல் பக்கம் போவோம். யுனெஸ்கோ 2025 சர்வதேச குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆண்டா அறிவிச்சிருக்கு. இது எந்த ஒரு வரலாற்று நிகழ்வோட 100வது வருஷத்தை குறிக்குது? சரியான பதில் வர்னர் ஹைசன்பர்கோட குவாண்டம் இயக்கவியல்ல செஞ்ச திருப்புமுனை தான். அவர் 1925ல வெளியிட்ட ஒரு கட்டுரை தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கு அடித்தளமா அமைஞ்சுது. இந்த துறையில இந்தியாவும் சலைச்சதில்ல. நம்மளோட தேசிய குவாண்டம் இயக்கம் மூலமா நாமளும் முன்னேறிட்டு வரோம். சரி, நம்மளோட கடைசி கேள்விக்கு வந்தாச்சு. இது சர்வதேச உறவுகள் சம்பந்தப்பட்டது. தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் நடுவுல ரொம்ப நாளா ஒரு எல்லை பிரச்சனை இருந்துச்சு. அது எந்த பழங்கால கோயில மையமா வச்சது? சரியான விடை பிரியா விஹார். இந்த பிரச்சனைக்கு காரணம் காலனி காலத்துல பிரெஞ்சுக்காரங்க போட்ட மேப்பு தான். 1962ல சர்வதேச நீதிமன்றம் இந்த கோயில் கம்போடியாவுக்கு தான் சொந்தம்னு தீர்ப்பு சொல்லிருச்சு. ஆனா அது சுத்தி இருக்கிற இடத்துக்காக இன்னமும் சர்ச்சை தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அவ்வளவுதான், நம்மளோட 8 கேள்விகளும் முடிஞ்சது. உங்க ஸ்கோர் என்ன? எத்தனைக்கு சரியா பதில் சொன்னீங்க? உங்க அறிவை நீங்களே ஒரு தடவை சோதிச்சு பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு நாம படிக்கிற செய்தி தான் நாளைக்கு வரலாறா மாறப்போகுது. அதனால எப்பவும் அப்டேட்டடா இருப்போம். அடுத்த பகுதியில சந்திப்போம். நன்றி.